வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமையும் தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய திறன் மையங்கள், தோல் அல்லாத காலணி, உணவு பதப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளின் கீழ் தொழில்களுக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கூடிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டில் 528 முறை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மக்களவை டிஆர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாண்டு 40 நாட்களுக்குள் 77 முறை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் வந்து மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற விவாதங்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர் மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ மொழிகளுக்காக மொழிபெயர்ப்பு செய்து வழங்குவது வரவேற்கத்தக்கது என்றும் யாரும் பேசாத சமஸ்கிருத மொழிக்கு மக்களின் வரிப்பணத்தை செலவிடுவது அவசியமா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் எந்த மாநிலம் சமஸ்கிருதத்தை அதன் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்துள்ளது என்று வினவிய அவர் பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்திற்காக மக்கள் வரிப்பணத்தை ஏன் வீணடிக்கின்றீர்கள் என்றும் கொந்தளித்தார். RSS சித்தாந்தத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை ஏன் வீணடிக்க வேண்டும் என்றும் அவர் கண்டன குரல் எழுப்பினார். தமிழ்நாடு அரசு மீது பழி சுமத்தி களங்கம் ஏற்படுத்துவோரின் பகல் கனவு பலிக்காது என அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான தேவையற்ற வதந்திகளை பரப்பும் நோக்கத்தோடு சில தகவல்களை வெளியிடுவது மாநில அளவில் பொறுப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவருக்கு உகந்தது அல்ல என அண்ணாமலையை மறைமுகமாக சாடியுள்ள அமைச்சர் காந்தி கைத்தறி தொழிலின் வளர்ச்சி மற்றும் நெசவாளர்களின் நலனுக்காக திமுக அரசு சீரிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் காந்தி ஊழல் செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பொங்கல் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் செய்த அமைச்சர் காந்தி கைது செய்யப்படுவார் என அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருந்தார். இதற்கு அமைச்சர் காந்தி கண்டனம் தெரிவித்த நிலையில் அண்ணாமலை மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதை தமிழக பாஜக கடந்த ஆண்டே குற்றச்சாட்டு வைத்தபோது பதிலேதும் கூறாமல் ஒளிந்து கொண்ட அமைச்சர் காந்தி இந்த ஆண்டு கையும் களமாக மாட்டிக்கொண்டதும் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார் என்று சாடியுள்ளார். அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமலை நாயக்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கட்சியையோ பொதுச் செயலாளரையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை என்றார். இந்த விவகாரத்தில் பொதுச் செயலாளர் பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் திமுக அரசு திட்டமிட்டு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சில பேர் போராட வருபவர்களை ஆங்காங்கே கைது செய்வது தவறான அணுகுமுறை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர் பேரணியில் பங்கேற்க வந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் அணுகுமுறை தொழிலாளர் நலனுக்கும் தொழிற்சங்க நடைமுறைக்கும் எதிரானது என்று குற்றம் சாட்டினார்.
பிரசாந்த் கிஷோர் அளித்த தேர்தல் வியூக அறிக்கையை விஜயிடம் கொடுத்து தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். சென்னை நீலாங்கரை உள்ள இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக இன்று தற்போதைய நிலவரப்படி தாவேகாவிற்கு உள்ள வாக்கு தொடர்பான விவரங்களை அவர் அறிக்கையாக கொடுத்ததாக தெரிகிறது. இதனை பெற்றுக்கொண்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜனா உள்ளிட்டோர் ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று விஜயிடம் அதனை வழங்கி ஆலோசனை மேற்கொண்டனர். மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் என்று தெரியவில்லை என பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் சந்திப்பு குறித்து அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை ஏழுகிணறு பகுதியில் அமைந்துள்ள அருள் பிரகாச வள்ளலார் வசித்த இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கொடியேற்றி தொடங்கி வைத்து மக்களோடு அமர்ந்து உணவருந்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வள்ளலார் மறு உருவக இல்லத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு எந்த தகுதியும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக விமான நிலையம் வந்த அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி என பேசும் முதலமைச்சர் கணக்கெடுப்பை நடத்தி பின்தங்கிய அனைவருக்கும் 100% இடஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாணவி கவிபாலாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவி கவிபாலாவின் பெற்றோருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மேலதளங்கள் முழங்க கோவில் வரை அழைத்துச் செல்லப்பட்டு பூசாரிகள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சாமி தரிசனம் முடித்த பின்னர் மக்களோடு மக்களாக அமர்ந்து எடப்பாடி பழனிசாமி அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தினார். பட்டியலின மக்களுக்கு மட்டுமே உரிமை உள்ள பஞ்சமி நிலத்தை ஓபிஎஸ் வாங்கியுள்ளதை SC/ST ஆணையம் உறுதி செய்துள்ளது. தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தேனியில் பஞ்சமி நிலத்தை வாங்கி தன் பெயருக்கு பட்டா பெற்றதாகவும் ஆணையம் அறிவித்துள்ளது. பன்னீர்செல்வம் பெயருக்கு மாற்றப்பட்ட பஞ்சமி நிலத்திற்கான பட்டாவை ரத்து செய்ய தேனி வட்டாட்சியருக்கு SC/ST ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முறையற்ற வகையில் நிலத்தை மாற்றிக் கொடுத்த தாசில்தார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காம்தார் நகர் முதல் சாலைக்கு மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் பெயர் சூட்டப்பட்டது. இந்நிலையில் SP பாலசுப்ரமணியம் சாலை எனும் பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியாராஜன் மற்றும் SPB குடும்பத்தினர் பங்கேற்றனர். முன்னதாக SPB சரண் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து SPBயை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்து மறைந்த சாலைக்கு அவருடைய பெயர் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் SPB சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாகில் இருந்து கோடிக்கணக்கில் திமுக அரசு கொள்ளையடிப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பட்டினி போராட்டம் நடைபெற்றது. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற 2ஆம் கட்ட போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். டாஸ்மாகில் சிண்டிகேட் அமைக்கப்படாமல் கோடிக்கணக்கில் திமுக அரசு கொள்ளையடிப்பதாக அப்போது குற்றம் சாட்டினார்கள். தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என டாஸ்மாக் சங்கத்தினர் எச்சரித்தனர்.
மார்ச் 19ஆம் தேதி அரசு அலுவலகங்களை இழுத்து பூட்டி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் நடத்திய 24 மணி நேர தர்ணா போராட்டம் இன்று நிறைவடைந்தது. பின்னர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் 14ஆம் தேதி எல்லா வட்டங்களிலும் ஆர்ப்பாட்டமும், 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டமும், மார்ச் 19ஆம் தேதி அரசு அலுவலகங்களை இழுத்து பூட்டி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தார். விவசாய நிலத்திற்கு வந்த மகனை தனது கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு தடுத்த தாயின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த அசோகன் என்பவர் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டார். ஆற்காட்டில் வசித்து வரும் இவர் தங்கள் நிலத்தில் நெல் பயிரிட வந்தபோது வயலில் அவரது தாயார் முத்துலட்சுமி தனது கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார். வயலில் இறங்கினால் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என அவர் கழுத்தில் கத்தியோடு நின்றதால் மகன் அசோகன் செய்வதறியாது திகைத்து நின்றார். சென்னையிலிருந்து ஜெர்மன் செல்ல வேண்டிய விமானம் 6 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஜெர்மன் தலைநகர் பிராங்க்பர்ட் நகரிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய லூப்தான்சா ஏர்லைன்ஸ் விமானம் 6 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது. இந்த விமானம் லண்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட இடங்களுக்கு இணைப்பு விமானமாக இருப்பதால் ஜெர்மன் பயணிகள் மட்டுமின்றி லண்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட 328 பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து விமானம் சென்னையிலிருந்து காலை 8:10 மணிக்கு ஜெர்மன் புறப்பட்டுச் சென்றது. $7,360 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சம்பள உயர்வு எப்போது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் உள்ள 171 அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் 7,360 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொகுப்பு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவருக்கும் ₹20,000 முதல் ₹25,000 வரை மட்டுமே தொகுப்பூதியம் வழங்கப்படுவதாகவும், பல்கலைக்கழக மானியக்குழுவின் பரிந்துரையின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ₹50,000 மாத சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசிடம் இதனை பலமுறை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு திருவேற்காடு கூவமாட்டின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவாவேலு திறந்து வைத்தார். திருவேற்காடு பகுதி மக்கள் பூந்தமல்லி, ஆவடி மற்றும் சென்னை பகுதிகளுக்கு செல்ல கூவமாட்டின் குறுக்கே இருந்த தரைப்பாலத்தையே பயன்படுத்தி வந்தனர். பருவமழை காலத்தில் தரைப்பாலம் மூழ்கி மக்கள் மிகவும் சிரமப்பட்டதால் ₹18.40 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்பட்டது. இந்த புதிய பாலத்தை அமைச்சர் நாசர் முன்னிலையில் அமைச்சர் ஏவாவேலு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். காவேரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றக் கோரி தைப்பூச திருநாளில் முருகனிடம் கோரிக்கை வைத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஈஸ்வரன் மற்றும் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் தலைமையில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஈஸ்வரன், காவேரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றக் கோரி கடந்த 50 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும், பல போராட்டங்கள் நடத்தியும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தும் பயனில்லை என்பதால் தற்போது முருகனிடம் அந்த கோரிக்கை வேண்டுதலை வைத்ததாக தெரிவித்தார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்தும் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பியதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். தைப்பூசத்தை ஒட்டி சாமி தரிசனத்திற்காக அதிகாலை 2 மணி முதலே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் காலை 8 மணிக்கு மேல் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் செல்லும் நிலை ஏற்பட்டதை அடுத்து கோவில் நிர்வாகத்தினர் தரிசனத்திற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. தொடர்ந்து தினமும் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. பல்வேறு வாகனங்களின் சாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்தோடு தேரினை வடம்பிடித்து இழுத்து முருகனை வழிபட்டனர். தேரோட்டத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதோடு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.
தைப்பூச திருநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதோடு பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி, நெல்லை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உலகிலேயே மிக உயரமான 146 அடி முத்துமலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அங்குள்ள முத்துமலையில் 146 அடி உயரம் கொண்ட முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவிலில் குவிந்தனர். முத்துமலை முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு சாமியை தரிசனம் செய்த ட்ரோன் காட்சி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிதி உதவியோடு சீரமைக்கப்பட்ட செயற்கை நீர்வீழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். கடற்கரை சாலை உள்ள ஜப்பானிய பூங்கா என அழைக்கப்படும் செயற்கை நீர்வீழ்ச்சி கடந்த 6 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த நிலையில் நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்து இதனை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுத்தார். மேலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் CSR நிதி உதவியோடு சீரமைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாகு, உதவி பொது மேலாளர் எபினேசர் சோபியா மற்றும் IOB வங்கியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வர கோவில் தேரோட்டத்தை பாஜக MLA வானதி சீனிவாசன் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், திமுகவினர் மற்றும் அவர்களின் கூட்டணி கட்சியினர் ஒரு மலையின் பெயரை மாற்ற உறுதுணையாக இருப்பது வெட்கக்கேடானது என்று தெரிவித்தார். போரூரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என ஊழியர்களோடு நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. காலை 7 மணியில் இருந்தே மருத்துவர்கள் இல்லாமல் காக்க வைக்கப்பட்டதாக கூறி நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். நாய்க்கடி, மண்டை உடைந்து வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலை வந்த மூதாட்டியை வேறு மருத்துவமனைக்கு மாற்றியதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 2 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதலை கண்டித்து தொடர் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ள காரைக்கால் மீனவர்கள் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் கடுமையாக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 70 வயது மூதாட்டி தனது மகனுடன் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திசையின் வெளியை சேர்ந்த லீலா என்ற மூதாட்டி தனது மகன் ராமச்சந்திரனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நிலப்பிரச்சினை தொடர்பாக புகார் அளிக்க வந்திருந்தார். அலுவலகம் பூட்டியதை பார்த்து ஆவேசமடைந்த அவரிடம் இன்று தைப்பூசம் என்பதால் விடுமுறை என அதிகாரிகள் கூறியதால் விரக்தியடைந்தார். இந்நிலையில் மூதாட்டி லீலா மற்றும் அவரது மகன் ராமச்சந்திரன் தங்கள் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை காண அனுப்பநடி, விரகனூர், வண்டியூர், அண்ணாநகர், சிம்மக்கல், முனிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதனையொட்டி 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழாவினை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காலை 6 மணிக்கு கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி என பல காலங்களாக ஜோதி தரிசனம் நடைபெற்றது.
மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்ற நிலையில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது முருகப்பெருமான் தங்க கவசத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனை கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகுரா கோஷம் விண்ணை தொடும் அளவிற்கு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் மீன்வளத்துறையை கண்டித்து 2வது நாளாக விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் விசைப்படகுகளுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை நிறைவேற்றாத மீன்வளத்துறையை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று 2வது நாளாக தொடரும் போராட்டத்தால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். மேலும் சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிறுவாபுரி முருகன் கோவிலில் யாசகம் பெற்ற திருநங்கைகளை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் கூட்டத்திற்கு மத்தியில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த திருநங்கைகளை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது தகாத வார்த்தையால் திருநங்கைகள் திட்டி தீர்த்ததால் ஆத்திரமடைந்த டிஎஸ்பி அவரது கன்னத்தில் பலார் என அறைந்தார். இதையடுத்து டிஎஸ்பியை சூழ்ந்து கொண்டு சக திருநங்கைகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அன்னவாசல் அரசு பள்ளியின் ஆசிரியர் அடைக்கலம் என்பவர் அங்கு பயிலும் 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக சமூக நல அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரிடம் மாணவிகள் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர் அடைக்கலத்தை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஜ புயலால் பாதிக்கப்பட்ட இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் அரசு பரிசீலிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை கஜ புயல் தாக்கியது. இதில் பலர் பலியானதோடு 88,000 ஹெக்டேர் பரப்பளவு நெற்பயிர்கள், வாழை, தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டன. இதில் நிவாரணம் கிடைக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நிவாரணம் வழங்க பரிசீலிக்கப்படும் என அரசு தரப்பு கூறியதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆளுநர் தெரிந்தும் தெரியாதது போல பேசுகிறார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் இல்லங்களை சார்ந்த குழந்தைகளுக்காக மண்டல அளவிலான விளையாட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதனை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்ற ஆளுநர் கருத்து குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் சென்னை என்றும் ஆளுநர் தெரிந்தும் தெரியாதது போல பேசுகிறார் என்றும் அமைச்சர் பதிலளித்தார். மேலும் பிற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் விஷயங்கள் மறைக்கப்படுவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார்.